இந்த tutorialல நம்ம பார்க்க போற டாபிக் important questions for PCS 367 storage technologies. ஸோ இதுல யூனிட் 1ல பார்த்தீங்கன்னா 3 பார்ட்ஸ் இருக்கு. இன்ட்ரோடக்ஷன் டு இன்ஃபர்மேஷன் ஸ்டோரேஜ், தென் தேர்ட் பிளாட்ஃபார்ம் டெக்னாலஜிஸ், தென் டேட்டா சென்டர் என்விரான்மெண்ட். ஸோ பார்த்தீங்கன்னா 3 பார்ட்ஸாக இருக்கு. ஸோ இதுல ஏதாவது 2 பார்ட் நீங்க கம்ப்ளீட்டா படிச்சாதான் நம்ம கான்ஃபிடென்ட்டா போக முடியும் ஒரு கொஸ்டின் அட்டன் பண்றதுக்கு. இதுல நம்ம இம்பார்ட்டன்ட் அப்படின்னு செலக்டிவா படிச்சுட்டு போனோம் அப்படின்னா இன்கேஸ் அது வரல அப்படிங்கும்போது நம்ம அட்டன் பண்றதுக்கு கஷ்டமாயிரும். ஏன் அப்படின்னா 3 பார்ட்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா ஒரு 4 சப் டாபிக்ஸ் இருக்கு. அதனால இந்த 3 பார்ட்ல இருந்து ஏதாவது 2 பார்ட்டை கம்ப்ளீட்டாவே படிச்சா கண்டிப்பா நம்ம ஒரு பிக் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். பட் இதுல இம்பார்ட்டன்டான கான்செப்ட் பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் 2 பார்ட்லயுமே இருக்கு. இன்ட்ரோடக்ஷன் டு இன்ஃபர்மேஷன் ஸ்டோரேஜ் அதுல பாத்தீங்கன்னா டிஜிட்டல் டேட்டா, அதோட டைப்ஸ், தென் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டேட்டா சென்டர் இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். தென் எவால்யூஷன் ஆஃப் கம்ப்யூட்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ் இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். இன்ஃபர்மேஷன் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா அந்த வேர்டை பார்த்தாலே நமக்கு இம்பார்ட்டண்டா தான் தெரியும். கேரக்டரிஸ்டிக்ஸ், எவால்யூஷன், லைஃப் சைக்கிள், டைப்ஸ் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் எப்பவுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ பாத்தீங்கன்னா அந்த 4 டாபிக்குமே நமக்கு இம்பார்ட்டண்டா தான் இருக்கு. தென் இந்த தேர்ட் பிளாட்ஃபார்ம் டெக்னாலஜிஸ்ல கிளவுட் கம்ப்யூட்டிங்ல இம்பார்ட்டன்டான கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 4 கொஸ்டின் படிச்சீங்கனாலே கண்டிப்பா நம்ம ஒரு கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கிளவுட் கம்ப்யூட்டிங், அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ், தென் கிளவுட் சர்வீஸ் மாடல்ஸ், கிளவுட் டிப்ளாய்மெண்ட் மாடல்ஸ் இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் தான். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் தேர்ட் பிளாட்ஃபார்ம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த 3 டாபிக்மே இதுல இம்பார்ட்டன்ட் தான். இப்போ இதுல டாபிக்ஸ் நிறைய இருக்கிறதுனால ஸ்ப்ளிட் பண்ணி அதுல ஒரு 7 மார்க், இதுல ஒரு 6 மார்க் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அதனால பெஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா இந்த 2 பார்ட்டையும் நீங்க கம்ப்ளீட்டா படிச்சிட்டீங்க அப்படின்னா எப்படியும் நம்ம ஒரு கொஸ்டின் இதுல இருந்து அட்டன் பண்ணிடலாம். தென் யூனிட் 2ல பாத்தீங்கன்னா நான் 4 கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். இந்த 4 கொஸ்டினும் நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். இதுல இந்த ரெய்ட் இது இம்பார்ட்டன்டான கான்செப்ட் தான். தென் டைப்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ட் ஸ்டோரேஜ் சிஸ்டம், then scale up and scale out storage architecture, then components of an intelligent storage system. ஸோ 4 டாபிக் கொடுத்துருக்கேன். 4யுமே படிச்சிட்டீங்க அப்படின்னா எப்படியும் இதுல இருந்து நீங்க ஒரு பிக் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். தென் யூனிட் 3ல பாத்தீங்கன்னா இங்கேயும் நிறைய டாபிக்ஸ் இருக்கு. சிலபஸே பெருசா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு 4 பார்ட் இருக்கு. 4 பார்ட்லயுமே சப் டாபிக்ஸ் இருக்கு. ஸோ சிலபஸே இவ்வளவு பெருசா இருக்கிறதுனால நம்ம இதுல இருந்து செலக்டிவா படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால அந்த 4 பார்ட்ல இருந்து நான் இப்போ 2 பார்ட் தான் போட்டிருக்கேன். ஒரு 2 பார்ட்டை கம்ப்ளீட்டா படிச்சிடணும். அதுல உள்ள ஒரு சின்ன டாபிக்கை கூட விடாம கம்ப்ளீட்டா படிச்சிட்டீங்க அப்படின்னா எப்படியும் நம்ம இதுல இருந்து ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். இதுல தேர்ட் பார்ட் பாத்தீங்கன்னா ரொம்பவே பெருசா இருக்கு. அதனால நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸ் படிக்க வேண்டி இருக்கும். அதனால ஆல்ரெடி நம்ம யூனிட் 1லயே நிறைய படிக்கிறதுக்கு கொடுத்துருக்கேன். இந்த யூனிட்ல நான் ஃபர்ஸ்ட் 2 பார்ட் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். பிளாக் பேஸ்ட் ஸ்டோரேஜ் சிஸ்டம், ஃபைல் பேஸ்ட் ஸ்டோரேஜ் சிஸ்டம், தென் ஆப்ஜெக்ட் பேஸ்ட் யூனிஃபைடு ஸ்டோரேஜ். ஸோ இதை வந்து சப் டாபிக்ஸ் மாதிரியும் கேட்கலாம், இல்லை கம்பேரிசன் மாதிரியும் கேட்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். 3 டைப்ஸ் இருக்கு, இதை கண்டிப்பா படிங்க. தென் செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைபர் சேனல் SAN, இதை FC SAN அப்படின்னு ஷார்ட் ஃபார்ம்லையும் கேட்பாங்க. சாஃப்ட்வேர் டிஃபைன்டு நெட்வொர்க்கிங், அதுல FC SAN காம்போனன்ட்ஸ் அண்ட் ஆர்கிடெக்சர். இந்த காம்போனன்ட்ஸ் அண்ட் ஆர்கிடெக்சரும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் SAN டாபாலஜிஸ், தென் அதுல சம் சப் டாபிக்ஸ் இருக்கு. விர்ச்சுவலைசேஷன் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். அதனால இந்த யூனிட்ல இந்த ஃபர்ஸ்ட் 2 பார்ட்டையும் சின்ன சின்ன சப் டாபிக்ஸோட கம்ப்ளீட்டா படிச்சிட்டீங்க அப்படின்னா இதுல இருந்து கண்டிப்பா நம்ம ஒரு பிக் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். தென் இந்த பார்ட் 4ல பாத்தீங்கன்னா இங்கேயும் ஒரு ஆர்கிடெக்சர் இருக்கு. இதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான ஆர்கிடெக்சர் கான்செப்ட் தான். இந்த ஒரு ஆர்கிடெக்சர் மட்டும் இந்த 4th பார்ட்ல படிச்சுக்கோங்க. அப்போ ரெட் கலர்ல ஹைலைட் பண்ணியிருக்கிற அந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்க படிச்சீங்கனாலே கண்டிப்பா இந்த யூனிட்ல ஒரு பிக் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். தென் யூனிட் 4ல பாத்தீங்கன்னா 3 பார்ட்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து பேக்கப், இன்னொன்னு அர்ச்சீவ், இன்னொன்னு ரெப்ளிகேஷன். இதுலயும் எல்லாத்துலயுமே சப் டாபிக்ஸ் இருக்கு. அதனால படிக்கிறதுக்கு நிறைய கண்டென்ட் இருக்கும். அதுல இருந்து நான் இப்போ ஒரு பார்ட்டை வந்து கம்ப்ளீட்டா கொடுத்துருக்கேன், ரெப்ளிகேஷன். இந்த டாபிக்கோட நேம்லயே அது இம்பார்ட்டண்டா தான் தெரியும். யூசஸ் ஆஃப் ரெப்ளிகேஷன் அண்ட் இட்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ், தென் கம்ப்யூட் பேஸ்ட், ஸ்டோரேஜ் பேஸ்ட் அண்ட் நெட்வொர்க் பேஸ்ட் ரெப்ளிகேஷன். இந்த கொஸ்டினை வந்து நம்ம கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பார்ட் சில கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் டேட்டா மைக்ரேஷன், தென் டிசாஸ்டர் ரெக்கவரி ஆஸ் அ சர்வீஸ். இந்த கொஸ்டினையும் நம்ம பார்ட் சில எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.
இப்போ இம்பார்ட்டன்டான கான்செப்ட் இந்த ரெப்ளிகேஷன் பார்ட்ல தான் இருக்கு. அதனால இந்த ரெப்ளிகேஷன்ல இருக்கிற சப் டாபிக்ஸோட சேர்த்து அந்த பார்ட்டை கம்ப்ளீட்டா படிச்சுட்டு போங்க. தென் இந்த பேக்கப்ங்கிற டாபிக்ல பேக்கப் ஆர்கிடெக்சர்னு ஒன்று இருக்கு. தென் டேட்டா டீடூப்ளிகேஷன் ஒன்று இருக்கு. தென் பேக்கப் டார்கெட்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் இருக்கு. பாத்தீங்கன்னா இதுலயுமே இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ் இருக்கு. பட் நிறைய கொஸ்டின்ஸ் படிக்க முடியாது. அதனால நான் இதுல பேக்கப் ஆர்கிடெக்சர் தென் டேட்டா டீடூப்ளிகேஷன் இந்த 2 டாபிக் மட்டும் கொடுத்துருக்கேன். அப்போ யூனிட் 4லயும் ரெட் கலர்ல ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கிற டாபிக்ஸ்லாம் நீங்க படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா இதுல இருந்து எப்படி நம்ம ஒரு பிக் கொஸ்டினாவது அட்டன் பண்ணிடலாம். தென் யூனிட் 5ல ஸ்டோரேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸஸ் தென் ஃபங்க்ஷன்ஸ் இந்த 2 கொஸ்டினும் கண்டிப்பா படிங்க. இந்த 2ல இருந்தே ஒன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் த்ரெட்ஸ் டு ஸ்டோரேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தென் செக்யூரிட்டி கண்ட்ரோல்ஸ் டு ப்ரொடெக்ட் எ ஸ்டோரேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த கொஸ்டினை நம்ம பார்ட் சில கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போ இந்த யூனிட்டை நான் 4 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். கொடுத்துருக்கிற அந்த 4 கொஸ்டினும் கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. இதுல இருந்தே நம்ம 1 or 2 பிக் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணலாம். அப்போ இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் டாபிக்ஸ் வந்து நிறையவே இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் சிலபஸே இவ்வளவு பெருசா கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம செலக்டிவா படிச்சுட்டு போய் அது வரல அப்படின்னா சிச்சுவேஷன் கஷ்டமாயிரும். அதனால இதுல ரெட் கலர்ல ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்க அந்த கொஸ்டின்ஸை சப் டாபிக்ஸோட சேர்த்து ஒரு பார்ட்டை கம்ப்ளீட்டா படிச்சீங்கன்னா தான் நம்ம கான்ஃபிடென்ட்டா போக முடியும். இந்த யூனிட்ல ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம் அப்படின்னு. அதனால ரெட் கலர்ல கொடுத்துருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. சப் டாபிக்ஸ் முதற்கொண்டு படிச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க எல்லா யூனிட்லயுமே ஒரு கொஸ்டினாவது அட்டன் பண்ணிடலாம். ஸோ தட் ஈஸியா அந்த சப்ஜெக்ட்ல நீங்க பாஸ் பண்ணிடலாம்.